இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த காலகட்டத்தில் திமுக ஒரு கையேறு நிலையில இருக்குது. அந்த போராட்டத்தை ஏதோ அந்த முடிவை அவர்கள் விரும்பிய முடிவு கிடையாது. ஆனா அதை தடுக்க முடியாமலும் ஆட்சி பொறுப்பை விட்டு கொடுக்க முடியாமல் ஏற்கனவே 2 முறை விட்டு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் விட்டு கொடுத்த எந்த பிரயோஜனம் இல்லாதங்க போது எப்போதும் இழப்புகளை மட்டுமே ஏன் சந்திச்சுக்கிட்டு இருக்கணும்? எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணது பிறகு தோற்கடிக்கப்படுது. 89 ஆட்சியை கழிச்சு புலிகளுக்கு ஒரு ஆதரிச்சாருன்னு சொல்லிதான் ஆட்சியை கலைக்கிறாங்க. ஆனாலும் ஓட்டு போடல. ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு கலைச்சதும் அதே காரணம் தான். புலிகளை ஆதரிச்சாதீங்கன்னு அப்ப 2 காரணங்கள்னால கலைக்கப்படும் போது 3வதாகவும் கலைப்பதால் ஒன்றும் லாபம் இல்லை. அது அங்கே நடந்தது இருந்தாதான் ஏதாவது செய்ய முடியும். ஆமா, எங்க வீட்டுல ஒரு பணம் விழுந்துருது, அதுக்காக அம்மா செத்துருன்னா சொல்ல முடியும்? அவர் செத்துட்டாரு, செத்து போனாரு, வாமா சாப்பிடுமான்னு தான் சொல்லுவாங்க மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம். அதுக்கு அதே மாதிரிதான் அங்க உள்ள மக்களுக்கு ஒரு பேரழிவு. நாம இருந்தா தான் குறைஞ்சபட்சம் அடுத்த 2வது மீட்சிக்கோ அவர்களுடைய பிரச்சனைகளை வலிகளை மருந்து போடுவதற்கு கூட நம்ம சர்வே பண்ண முடியும். அப்ப இந்த அரசு சென்னை சர்வே பண்ணதுக்காக செயல்படுது. அந்த காலகட்டம் அது முடிஞ்ச உடனே எலெக்ஷன் வருது, அடுத்து முடிஞ்சு போகுது. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி வலதுசாரி கண்ணோட்டத்தோடு இவர் பேசுகிறார். போரின் துயரமே இப்படி ஒண்ணு முடிவதற்கு காரணமே தேர்தல் ரிசல்ட் தங்களுக்கு சாதமா வரும், பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், ஜெயலலிதா வந்துருவாங்க, படையை அனுப்புவாங்க, போரை நிறுத்துவாங்க நம்பி இருக்கிறாங்க. அதுவே பெரிய ஒரு மிஸ்கால்குலேஷன்.